சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் #1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் டெல்லிக்கு போயிருக்காரு. என்ன சார், தேர்தல் ஆணையத்தை வந்து முறையிட போறாரா? 4 நாட்களுக்கு முன்பாக டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய உதவியாளர் சுவாமிநாதனை வைத்து தேர்தல் கமிஷன் ஒரு மனு போடுறார். அதுக்காக இவர் பயந்து போய் ஓடி போயிருக்கார். இந்த பாட்டாளி மக்கள் கட்சி மாநாட்டுக்கு திமுக தரப்பிலிருந்து 5 கோடி ரூபாய் கொடுத்தாங்க தெரியுமா உங்களுக்கு? அந்த மாநாடு நடத்தவே கூடாது என்று உள்ளூர் திமுக ஃபைல் பண்ணும்போது அதை தடுத்து திமுக தலைமை திமுக நினைத்திருந்தா அந்த மாநாடு நடந்திருக்கு. செல்வப்பிறந்தகை ஏன் சார் தைலாபுரம் தோட்டத்துக்கு போய் ஐயாவை பார்க்கணும்? திமுக ஒப்புதல் இல்லாமல் செல்வப்பிறந்தகை வந்து தைலாபுரத்துக்கு போயிட முடியுமா? திமுக சொல்லி செல்வப்பிறந்தகை பார்த்தார் என்பது நம்பவே முடியாது. இதுக்கு ஒரு கண்ணுங்காது கூட வைக்கலாம். விடுதலை சிறுத்தை முரண்டு பிடிப்புகிறது. விடுதலை சிறுத்தை போனால் பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளே வருவதற்கு இந்த டீலுக்கு செல்வப்பிறந்தகை அனுப்ப தேவையில்லை. உதயநிதி துணை பொதுச்செயலாக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை குடும்பத்தில் வலுக்கிறது. சரி, அவர் மட்டும் வலுத்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 3-4 துணை பொதுச்செயலாளர் உள்ளே கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த ஸ்டேஜில் உட்கார அந்த 9 பேர், அதிகாரமிக்க 9 பேரை இன்னும் 3 பேர் உள்ள வரப்போறாங்க. ஒரு வன்னியர், ஒரு கொங்கு வேளாளர் கவுண்டர், ஒரு இஸ்லாமியர். உதயநிதி அவர்கள் துணை பொதுச் செயலாளராக மாறுகிறார் என்றால் இளைஞரணி செயலாளர் பதவி யாருக்கு போக வாய்ப்பு இருக்கு? அதையும் சேர்த்து வச்சுக்கிறாரு. என்ன கஷ்டம் உங்களுக்கு? அது என்ன கஷ்டம்? ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு குபேந்திரன் அவர்கள் உள்ளார். வணக்கம் சார். வணக்கம். பாமகவில் ஒரு மிகப்பெரிய சண்டை இன்னைக்கு வரைக்கும் முடிவுக்கு வரல. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் டெல்லிக்கு போயிருக்காரு. என்ன சார், தேர்தல் ஆணையத்தை வந்து முறையிட போறாரா? கட்சியுடைய தலைவர் நான் தான் ஆன் ரெக்கார்ட்ஸ் படி, அதனால மாம்பழ சின்னம் எனக்கே உரியது அப்படிங்கிற மாதிரி எதுவும் லீகலா எதுவும் ஃபைட் பண்ண போறாரா? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஆமாம், கட்சி பதிவு செய்யப்பட்டது மட்டும் தேர்தல் ஆணையத்தில் இருக்குது. ஒரு கட்சி என்ற அடிப்படையில் வருடத்துக்கு ஒரு முறை பொதுக்குழு செயற்குழு கூட்டி அந்த தீர்மானத்தை நகலெல்லாம் கொடுத்து பதிவு பண்ணிக்கலாம். அது ஒரு சாட்சி, அவ்வளோதான். சரி, இப்போ வந்து 2 MP இருக்கணும், 6 MLA இருக்கணும், அல்லது 8% ஓட்டு இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் கட்சி அங்கீகாரம் மாம்பழ சின்னம் கிடைக்கும். ஆனால் 4 நாட்களுக்கு முன்பாக டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய உதவியாளர் சுவாமிநாதனை வைத்து தேர்தல் கமிஷனில் ஒரு மனு போடுறார். அந்த மனு என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் அதிகாரமிக்க தலைவர், நிறுவனர் என்ற முறையில் எனக்கு மட்டுமே எல்லா அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. தலைவரை நியமிப்பது, பொதுச்செயலாளர் நியமிப்பது, பொருளாளர் உள்ளிட்ட அத்தனை பதவிகளும் நியமிக்கிற உரிமை எனக்கு மட்டும் இருக்கிறதுன்னு போட்டிருக்கார். அதுக்காக இவர் பயந்து போய் ஓடி போயிருக்கார். அது கவுண்டர் பண்ணிடணும்னு. அதாவது இவருடைய தலைவர் பதவி அடுத்த ஜூன் வரைக்கும் இருக்குது. 3 வருடங்களுக்கு முன்னால் போட்ட பதவி அடுத்த ஜூன் வரைக்கும் இருக்குங்கிறாங்க. ஸோ அன்புமணிக்கே தலைவர் பதவியை போட்டது யார்? ராமதாஸ். யார்கிட்ட இருந்து வாங்கினாரு? ஜிகே மணிகிட்ட இருந்து வாங்கி கொடுங்கன்னு முறையிட்டது யார்? அன்புமணி அவர்கள் தான். சௌமியா அன்புமணி. ஓ, அப்படியா? அது அவரே பேட்டியில் சொல்லியிருக்காரு. என்னுடைய மருமகள் என்னிடம் வந்தார், என்னுடைய கணவருக்கு பதவி வேணும்னு கேட்டார். அப்புறம் ஜிகே மணிகிட்ட சொன்னேன். ஜிகே மணி ரெசைன் பண்ண அதுக்கு ஒரு நேரங்காலம்லாம் பார்த்து ஒரு 30 நாள் டைம் கேட்டார், 40 நாள் டைம் கேட்டார். நீ எல்லாம் எதுக்கு நேரங்காலம் பார்க்குறேன்னு கூட கேட்டேன். சொன்னார், இல்லை உடனே இந்தம்மா சொன்னாங்க, நான் தேதி குறிச்சிட்டேன், என்னுடைய கணவர் பதவி ஏற்கிற நாளை நான் குறித்து விட்டேன், அதற்குள் பதவியை பிடுங்கி கொடுங்கள் என்றெல்லாம் என் மருமகள் சொன்னான்னு பேட்டி கொடுத்தாரு. அப்போது அந்த தலைவர் பதவியை நீங்கள் பொதுக்குழு செயற்குழு கூட்டி தலைவராக பதவி ஏற்றுக்கிறது வேற. ஆனால் தலைவர் பதவி கொடுத்தது யார்? அந்த பதவியை கொடுக்குற ஒப்பற்ற அதிகாரம், அந்த உயர்ந்த அதிகாரம் அவங்க அப்பா கிட்ட இருக்கு. ஆமாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து நான் தான் அதிகாரமிக்க தலைவர் இன்னைக்கு கிளைம் பண்ணுறாருல அன்புமணி. ஆமாம். எதுக்கு? ஸோ அதுக்காக தான் டெல்லி போயிருக்காரா? போய் நிற்கிறாரு. எங்கே போய் முடிய போகுது? தேர்தல் கமிஷனுக்கு இந்த பஞ்சாயத்து போனால் பாஜக என்ன பண்ணோம்? நிச்சயமாக விளையாடுவாங்க. இந்த கட்சியை உடைப்பாங்க, கையில் எடுத்துக்கொண்டு ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு விளையாடி இந்த கட்சியை நாசப்படுத்துவார்கள். அவ்வளோதான் சார். அதாவது அன்புமணி அவர்களுக்கு அதிமுக பாஜக கூட்டணிக்கு போகணும்னு ஆசை, ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு திமுக கூட்டணிக்கு போகணும்னு ஆசை. 2 பேருமே இதில் வந்து அரசியல் விளையாட்டு விளையாடுறாங்க. பாஜகவும் விளையாடுறாங்க, திமுகவும் விளையாடுறாங்க. ராமதாஸை இயக்குவதே வந்து திமுக தான்ங்கிற குற்றச்சாட்டெல்லாம் இருக்கே சார். உங்கள் கேள்வியே தவறு. என்னைக்கு ராமதாஸ் திமுக கூட்டணிக்கு போகிறேன்னு சொன்னார்? எப்போ சொன்னார்? ஏன் அதிமுக? இப்போ நான் கேட்குறேன், அன்புமணிக்கு பாஜக அதிமுக கூட்டணிக்கு போக ஆசை,
ராமதாஸுக்கு திமுக கூட்டணி ஆசை எதை வச்சு கேட்டீங்க? எப்ப சொன்னார்? திமுக மேல ஒரு சாஃப்ட் கார்னர்ல தானே சார் பேசிக்கிட்டு இருக்காரு. சாஃப்ட் கார்னராக பேசினாருங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பேசினார்? உன்னை வந்து பார்ப்பதே எனக்கு அசிங்கம், உன்னிடம் வந்து கேட்பதே எனக்கு அசிங்கம், அவமானமா இருக்குன்னாரு. ஆமா. அப்புறம் எப்படி இப்போ மட்டும் பாசம் வருது? 2 மாசம் கழிச்சு வன்னியர் மாநாட்டுல வந்து இந்த ஊமை ஜனங்களை நீங்க தான் தம்பி ஸ்டாலின் காப்பாற்றணும்னு கோரிக்கை முறையீடு வச்சாரு. என்பது வேறு, முறையீடு என்பது வேறு. புரியுதுங்களா? இன்னொன்று சொல்லட்டும் உங்களுக்கு, உண்மை சொல்லுங்க சொல்லுங்க. சார். பாட்டாளி மக்கள் இப்போ அன்புமணி சொல்றாருல, இந்த பாட்டாளி மக்கள் கட்சி மாநாட்டுக்கு திமுக தரப்பிலிருந்து 5 கோடி ரூபாய் கொடுத்தார்கள். இது உண்மை. யாரோனா மறுக்கலாம், வாங்கலன்னு இவங்க சொல்லலாம். 5 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. தெரியுமா உங்களுக்கு? அந்த மாநாடு நடத்தவே கூடாது என்று உள்ளூர் திமுக ஃபைல் பண்ணும்போது அதை தடுத்து திமுக தலைமை. திமுக நினைத்திருந்தால் அந்த மாநாடு நடந்திருக்காது. ஆமா, நடந்திருக்காது. மாநாடு நடத்துவதற்கு அந்த வழக்கு போடுவது தடுத்து திமுக தலைமை. பணம் கொடுத்து திமுக. தெரியுமா உங்களுக்கு? 5 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. இந்த உண்மையெல்லாம் வரும் உங்களுக்கு பின்னாடி வரும். அதனால திமுக வந்து சாப்பிட்டான்னா கட்சி எதிர்கட்சியா இருந்தாலும் பணம் கொடுத்துருக்கு திமுக என்பது ஒரு உண்மை. ஆனா ராமதாஸ் திமுக கூட்டணி வைக்கிறார் நான் சொல்லவே இல்லை, சொல்லவும் மாட்டேன். ஏன்னா தினந்தோறும் எடப்பாடி பழனிசாமியிடம் டாக்டர் ராமதாஸ் பேசிக் கொண்டிருக்கிறார். யார் மூலியமா? அருள் சேலம் எம்எல்ஏ மூலமாக தினந்தோறும் பேசிக் கொண்டிருக்கார். கூட்டணி என்று வந்தால் அதிமுகவுடன் தான் பேசுவேன், பாஜகவுடன் அல்ல என்ற நிலைப்பாடு தான் டாக்டர் ராமதாஸ். ஓகே. ஆனா அன்புமணிக்கு பாஜகவுடன் தான் கூட்டணி. ஏன் அப்ப நீங்க பாஜக அதிமுக கூட்டணின்னா ஏன் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஏன் அதிமுக கூட்டணி வைக்கல? ஏன் வைக்கல? ஏன் பாஜக கிட்ட போனாரு? பாஜகவுடன் பயணிப்பது அவருக்கு ஒரு சலுகை வசதி. யாருக்கு? அன்புமணி அவர்களுக்கு. டாக்டர் ராமதாஸ் சொன்னார்ல, நேற்று ராத்திரி வரைக்கும் வேற கூட்டணிக்கு பேசிட்டு இருந்த சி வி சண்முகத்துக்கிட்ட, அருள்கிட்ட பேசிட்டு இருந்தேன். திடீர்னு காலையில் யாரோ வராங்க, சோறு வடிக்கிறாங்க, பாரத் மாதா கி ஜெயின் குரல் கேட்குது. சொன்னாரா இல்லையா? நீங்க இன்னொரு பேட்டியில டாக்டர் ராமதாஸ் சொல்லியிருப்பார், பாஜக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் பாஜக ஆட்சிக்கு எத்தனை சதவீதம் மார்க் கொடுப்பீங்கன்னு கேட்பார் நிருபர். ஆமா ஆமா. 0க்கு கீழே ஏதாவது நம்பர் இருக்கான்னு கேட்பார். சொன்னாரா இல்லையா? சொன்னாரு, ஞாபகம் இருக்கு. அப்போ டாக்டர் ராமதாஸோட மனநிலை என்ன? பாஜக கூட போக கூடாது, இந்த தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணி என்பதில் தெளிவாக இருக்கிறார். அவர் அதிமுக தான் கூட்டணி வைக்க சொல்லி ஆசைப்பட்டார். 10.5% இடஒதுக்கீடை வன்னியர் மக்களுக்கு கொடுத்த எடப்பாடி அதிமுகவுடன் கூட்டணியில் தெளிவாக இருந்தார். அதை உடைத்து கொண்டு போனது டாக்டர் அன்புமணி. அதனால திமுக மேல சாஃப்ட் கார்னரா இருக்காருன்னு முக்கியம் இல்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, கலைஞர் வந்து தலைவராக இருந்தார், ஸ்டாலின் அதை வந்து அனுமதித்தார் முணுமுணுக்கல, அந்த மாதிரி அன்புமணி இருக்குன்னு ஆசைப்படுறாரு. ஒரு ஆசைப்படுவதற்கு காட்ட உதாரணம் தான் திமுக பத்தி, திமுக தலைவரை பத்தி. அதுக்காக திமுக கூட்டணிக்கு போவார்னு அவர் சொல்லவே இல்லை. செல்வப்பிரந்தகை ஏன் சார் தைலாபுரம் தோட்டத்துக்கு போய் ஐயாவை பார்க்கணும்? திமுக ஒப்புதல் இல்லாமல் செல்வப்பிரந்தகை வந்து தைலாபுரத்துக்கு போயிட முடியுமா? இல்லை, நானே கேட்குறேன். அப்போ அப்படி பார்த்தா நேற்று ஒரு புத்தக வெளியீட்டு விழா, தேமுதிக வந்து சார்பாக சுதீஷ் கலந்து கொண்டாங்க. இந்த கேள்வி வந்து பிரேமலதாட்ட கேட்குறாங்க. அதற்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறாங்க. சொந்த தம்பி யாரு? பிரேமலதா அவர்கள் இந்த பதில் எப்படி சொல்றேன்னா, சுதீஷ் வந்து கலந்துக்கிட்டாரு, அதுக்கு கட்சிக்கு சம்பந்தம் இல்லை. நடந்ததா இல்லையா நேத்திக்கு? அப்படி இருக்கும்போது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சென்னையில் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்ட ஜி.கே. மணியை பார்ப்பதற்கு வருகிறார். ஆமா. அதே தினத்தில் செல்வப்பிரந்தகை போறார். அந்த இடத்துல தான் சந்திப்பு நடக்குது. அப்போ சொல்றார், எப்படி இருக்கீங்க டாக்டர்னு கேட்குறாரு. நடந்த சம்பாஷணை உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். அப்போ சொல்கிறாரு, எங்கே நீங்கள் தான் பார்க்குறீங்களே 2 மாதமா அப்படிங்கிறார். அப்போ வந்து சொல்கிறாரு, சரிங்க எல்லாம் நல்லாயிடும், சரியாயிடும், யாரையும் என்னை வந்து பார்க்கறதில்ல, யாரையும் என்னை விசாரிக்கிறதில்லைங்கிறார். அதற்காக காட்டுமன்னார் கோயிலில் நடந்த பொதுக்கூட்டத்திற்கு பின்பு அன்றைக்கி வந்து சந்திக்கிறார். இதான் நடந்த சம்பவம். அதற்குள்ள கண்ணும் காதும் வச்சு திமுக சொல்லி தான் தூது விட்டார். நான் கேட்குறேன், திமுக சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி இங்கே வந்து என்ன போகுது? 23 சீட்டு வாங்கினாங்க அதிமுகவில் இந்த கடந்த சட்டமன்ற தேர்தலில். இப்போ 23 சீட்டு கொடுக்குறது திமுக இடம் இருக்கா? காங்கிரஸ் இன்னைக்கு இருக்கிற கூட்டணியோடு பாட்டாளி மக்கள் கட்சி வந்தால்
கூடுதல் இடம் யார் கொடுப்பாங்க? அந்த இடத்துல 23 இடம் யார் கொடுப்பாங்க? அதே 23 எல்லார்கிட்ட இருந்து பறிச்சு தான் கொடுக்க முடியும். எப்படி கொடுக்க முடியும்? கொடுப்பாங்களா? ஒத்துப்பாங்களா? நிச்சயமா டிசிகா கூடுதல் சீட்டு கேட்குது, கம்யூனிஸ்ட் கூடுதல் சீட்டு கேட்குறாங்க, காங்கிரஸ் கூடுதல் சீட்டு கேட்குறாங்க, எல்லாம் கூடுதல் சீட்டு கேட்குறது எது தெரியுமா? இருக்கிற இடத்தை தக்க வைத்துக் கொள்வது தான் கூடுதல் சீட்டு கேட்பதே. ஒருவேளை புதிய கட்சி தேமுதிக உள்ள வந்துன்னு வச்சாங்க, 10 சீட் யார் கொடுக்கணும்? ஆளுக்கு ஒரு சீட் விட்டு தருவாங்களா? ஒத்துப்பாங்களா சொல்லுங்க? நிச்சயமா மாட்டாங்க. ஒரு சீட் கூட யாரும் விட்டு தர மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது திமுக தான் விட்டு தரணும். அதனால் புதிய கட்சி ஒருவேளை கூட்டணிக்கு வந்தால் அங்கே தருவதற்கு அந்த கூட்டணியில் இடமே இல்லை. இதுக்கு திமுக சொல்லி செல்வ பெருந்தகை பார்த்தார் என்பது நம்பவே முடியாது. இதுக்கு ஒரு கண்ணுங்காது கூட வைக்கலாம். விடுதலை சிறுத்தை முரண்டு பிடிப்புகிறது. விடுதலை சிறுத்தை போனால் பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளே வருவதற்கு இந்த டீலுக்கு செல்வ பெருந்தகை அனுப்ப தேவையே இல்லை. 5 சீட் கொடுத்தாங்க சொன்னல, ஆமாம், அந்த டீலே போதும். அதனால் செல்வ பெருந்தகை போய் ராமதாஸை திமுக கூட்டணிக்கு அழைத்து வருவதற்கு அவசியமே இல்லை. யாரோ ஒரு மூத்த தலைவர்கள் பேசினாலே இது முடிஞ்சிருங்கிறீங்க. ஏங்க, நான் எவ்வளோ பெரிய உண்மையை சொல்லியிருக்கிறேன். அப்புறம் நீங்கள் யாரை சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால இது ஒரு மேட்டரே கிடையாது. செல்வ பெருந்தகை சொல்லி டாக்டர் ராமதாஸ் திமுக கூட்டணிக்கு வருவார் என்பதை நான் நம்பவே மாட்டேன். ஓகே சார், குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கூட்டணியெல்லாம் உருவாயிடுச்சு. இருந்தாலும் பாஜக தரப்பு அதிமுகவை ஏன் ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க? கூட்டணி ஆட்சி, எடப்பாடி பேரை சொல்லலை, இப்படின்னு பல்வேறு பிரச்சனைகள் உள்ளுக்குள்ளே இருக்கு போல இருக்கே சார். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் கொஞ்சம் ஓங்கி தெளிவாக கூட சொல்லியிருக்கலாம். கள்ளக்குறிச்சி பொதுக்கூட்டத்தில் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க போகிறோம். ஒன்று, அது யாருக்கு பதில்? அமித்ஷாவுக்கு சேர்த்து. எங்கள் கட்சி எவனும் இல்லை, எந்த கொம்பனும் கபலீகரம் செய்ய முடியாது. அப்போ என்ன அர்த்தம்? ரெண்டுத்துக்கும் பதில் நாங்கள் தனித்த ஆட்சி தான். அப்போ கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுவார்த்தை கூட்டணி ஒப்பந்தம் போடும்போது ஏற்படவில்லை என்பது ஒரு தெளிவு. ரெண்டாவது தெளிவு, எங்களை நீங்கள் மிரட்டி கூட்டணி ஆட்சி என்று வந்தால் சரி வராது என்பது பதில். இப்படி எடுத்துக்கிறேன். நாளைக்கு என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது. நாளைக்கு தேர்தலுக்கு பிந்தி நடக்கிற சூழலை இப்போது தீர்மானிக்க முடியாது. ஆனால் எடப்பாடி ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார். இப்போ அமித்ஷா இப்போ ஃபர்ஸ்ட் வீக்கில் வரப்போகிறார், 5-6 நாள் வரப்போகிறார். அவர் என்ன சொல்ல போகிறார், அதுக்கப்புறம் பேச போகிறோம் நம்ம. ஓகே, அதாவது அதிமுக தரப்பில் யாருக்கும் அந்த கூட்டணி ஆட்சி என்பது விருப்பம் வெளிப்படையாக சொல்வதில் யாருக்கும் தைரியம் இல்லைன்னு சொல்லலாம். இன்னும் எடப்பாடிக்கே தைரியம் இல்லை. ஏன்னா எடப்பாடி இது ஒரு விஷயம் முக்கியமாக அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கணும். பத்திரிகையாளர்கள் சும்மா பேசுகிறாங்க, அப்படி இல்லை. ஐடிசி ஹோட்டலில் கூட்டணி வச்ச போது கூட்டணி ஆட்சி என்று தான் மொழிபெயர்த்தார். ஆமாம். ஆனால் மீடியா கேட்கும்போது இவர் என்ன சொன்னார்னா, நிருபர்கள் புரிந்து கொள்ளவில்லை, சிண்டு முடியாதீங்க, இப்படிலாம் சிக்கல் பண்ணாதீங்கன்னாரு. இன்னைக்கு பக்கமாக பேட்டி கொடுத்தார் அமித்ஷா. அதன் பிறகு ஒரே ஒரு அறிக்கை, அமித்ஷா சொன்னதை அதிமுக ஏற்கவில்லை என்று எடப்பாடி தலைமையில் இல்லை எடப்பாடி பெயரில் ஏன் அறிக்கை வரல? ஏன் உங்களால் சொல்ல முடியல? ராஜேந்திர பாலாஜி வைகை செல்வன் தான் பேசி, அதெல்லாம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் பொதுக்கூட்டம் கூட்டணியை ஏற்படுத்தி விட்டு சென்ற மத்திய அமைச்சர் அமித்ஷா அப்படி சொல்லியிருக்கிறார். அது எங்களுக்கு ஏற்புடையதல்ல. ஏன் சொல்ல முடியல? தனி பெரும்பான்மை ஆட்சின்னு சொல்லிட்டீங்க, கபலீகரம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. தைரியமா சொல்ல வேண்டியதானே? கூட்டணி ஆட்சி என்பது இல்லை, அதை நான் தெளிவுபடுத்துகிறேன். ஏன் சொல்ல முடியல? அதானே அமித்ஷாவை ஹேண்டில் பண்ணுற மாதிரி பண்ணுறது, இதெல்லாம் சரியாக வராது. ஒன்று தெளிவாக பேசுங்க. மீடியா மடக்கி தான் கேள்வி கேட்பாங்க. மீடியா புரிஞ்சுக்கலாம். இப்போ யார் புரிஞ்சுக்கல? இந்த பேட்டிக்கு அப்புறம் யார் புரிஞ்சுக்கலன்னு சொல்கிறது? எடப்பாடிக்கு புரியலையா? இல்லை அதிமுக தொண்டர்கள் யாருக்குமே புரியலையா? இல்லை நாட்டு மக்களுக்கு புரியலையா? ஸோ இந்த கூட்டணி நீடிக்குமா சார்? இந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குது, நீடிக்க வாய்ப்பு இருக்கா? நீடிக்குமா நீடிக்காத நமக்கு தெரியாது. ஆனால் அதிமுக தொண்டர்கள் இந்த மாதிரி சிலுமிஷத்தை விரும்பலை. இந்த முருகர் மாநாட்டில் அண்ணாவை பெரியாரை அவமானப்படுத்தியது விரும்பலை. அதுக்கே கடுமையான எதிர்ப்பை எடப்பாடி பதிவு செய்திருக்கணும். குறைந்தபட்சம் அவர் தலைமையில் வந்திருக்கணும். அவர் அடுத்தவங்களை வச்சு பேச வைக்கிறது தயவுசெய்து நிறுத்தணும். அவர் தயவு செய்து எடப்பாடி அவர்கள் இந்த மாதிரி 2ஆம் கட்ட தலைவர்களை பதில் சொல்ல வைப்பு நிறுத்தணும். எதுவாக இருந்தாலும் துணிச்சலாக ஹேண்டில் பண்ணணும். முன்னாடி ஜெயக்குமார் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தாரு, இப்போ வைகை செல்வன் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது அபத்தம் இது. அதனால அடுத்து இப்படி கூட்டணி ஆட்சின்னு அப்போது உண்மையிலே நீங்கள் 2 பேர் ஏதோ பேசுனீங்க, முடிவு பண்ணீங்க, ஏற்றுக்கிட்டான்.
உண்மையிலே கூட்டணிக்கான சூழல் இப்போது நிலவியதா? எப்படி ஐடிசி ஓட்டு நடந்தது? ஏன் டெல்லி போனீங்க யாருக்கும் தெரியாது. எதிர்கட்சி என்ன சொல்லுது? இப்போது ஆளுங்கட்சி அதிமுக, எதிர்கட்சி திமுக. உங்கள் சம்பந்தியை மிரட்டினாங்க, நீங்கள் ஓடி போய் சரண்டர் ஆகிட்டீங்க. அப்படிதான் தோணுது. அப்போ ஏன்னா இந்த ஐடிசி ஹோட்டல்லையே அவர் கூட்டணி ஆட்சின்னு சொன்னார். நீங்கள் தான் இல்லைன்னு நீங்கள். அதுக்கப்புறம் இப்படி ஒரு பக்கமாக பேட்டி. இன்று வரை ஒரு தெளிவில்லாமல் இந்த கூட்டணி பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்தால் அது அதிமுகவுக்கும் சிக்கல், பாஜகவுக்கும் சிக்கல். திமுகவுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர் பதவியை வந்து பறிக்க போகிறாங்க, அவர் பதவியை வந்து உடைக்க போகிறாங்கிற செய்திகள் தொடர்ச்சியாக வந்து பரவிக்கிட்டே இருக்குது. உண்மையாலுமே வந்து அவர்கிட்ட இருந்த அமைச்சர் பதவியை பறிச்சாச்சு, டம்மி பண்ணியாச்சு, மறுபடியும் கட்சி பதவியுமா? சரி, அவர்கிட்ட இருந்து மைன்ஸ் எடுத்து ரகுபதிகிட்ட கொடுத்தாங்க. ஆமாம், சரி. ஆனால் மணல் யாருக்கிட்ட இருக்கு? வாட்டர் அவர்கிட்ட தான் இருக்கு. நீர்வளத்துறையில தான் வந்து குவாரி மட்டும்தான் ரகுபதிக்கு போயிருக்கு. மணல் துறைமுருகன் கிட்ட தான் இருக்கு. இதுல என்ன டம்மி ஆச்சு? என்ன டம்மி சொல்லுங்க. இதுவும் ஒண்ணு. ரெண்டாவது, பொதுச் செயலாளர் பதவி வந்து பறிக்க நான் வந்து வக்காலத்து வாங்கல, யதார்த்தம் சொல்றேன். இந்த செய்தி யாரால் பரப்பப்படுகிறது, எதற்காக பரப்பப்படுகிறது யாருக்குமே புரியல. இது திமுக இருந்து பரப்பப்படுகிற செய்தியே அல்ல. அப்புறம் யார் சில பரப்புறாங்க? ஒன்று பாஜக இருக்கணும், இல்லை அதிமுக இருக்கும். திமுகவில் குழப்பம் ஏற்பட போகிறது என்று இல்லை ஏற்பட வேண்டும் என்று ஒரு திட்டமிட்டு பரப்பப்படுகிற செய்தியை நான் பார்க்குறேன். ஏன்னா நான் ஏற்கனவே அதில் செய்தி என் சேனலில் பேசியிருக்கிறேன். இவருக்கு பொதுச் செயலாளர் பதவி அப்படியே இருக்கணும். இணை பொதுச் செயலாளர் என்பதை டிஆர் பாலு கொடுத்து விட்டு பொருளாளரை ஏவாவேலுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஒரு பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. சரி, ஏன்னா பொருளாளர் தூக்கினா டிஆர் பாலு கோச்சிப்பார். அந்த இடத்துல தூக்கி இணை பொதுச் செயலாளர் என்ற பதவியை கொடுப்பதற்கு ஒரு மூவ் நடக்குது. இது ஏன் நடக்குதுன்னா, உதயநிதி துணை பொதுச் செயலாக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை குடும்பத்தில் வலுக்கிறது. ஆமாம், சரி, அவர் மட்டும் வலுத்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 3-4 துணை பொதுச் செயலாளர் உள்ளே கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாங்க. கனிமொழிக்கு அங்கே ஒரு இருக்கை கிடைத்து விட்டது, அறை கிடைத்து விட்டது என்ற ஒரு பிரச்சனையால், குடும்ப பிரச்சனையால் உதயநிதியும் துணை பொதுச் செயலாக்கணும். உதயநிதி தான் 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டும், அவரால் தான் திமுக வெற்றி பெற்றதாக இருக்க வேண்டும் என்று குடும்பம் நினைக்கிறது. அதற்காக அவர் துணை பொதுச் செயலாக்குறாங்க. சரி, அவரை மட்டும் ஆக்கினா அசிங்கமாக இருக்குன்ட்டு ஜெகத் ரட்சகன், அப்புறம் கொங்கு வேளாளர் கவுண்டர்களுக்கு இன்னும் அந்த துணை பொதுச் செயலாளரில் அந்தஸ்து இல்லை. ஸோ அங்கே அப்புறம் ஒரு இஸ்லாமியர், கிட்டத்தட்ட இந்த ஸ்டேஜில் உட்கார அந்த 9 பேர், அதிகாரமிக்க பதவி 9 பேரை இன்னும் 3 பேர் உள்ள வர போகிறாங்க. ஒரு வன்னியர், ஒரு கொங்கு வேளாளர் கவுண்டர், ஒரு இஸ்லாமியர். இதை தவிர இன்னொருத்தர் வந்தாலும் வரலாம், எனக்கு தெரியாது. இன்னொரு சமுதாயத்துக்கும் எங்களுக்கும் கொடுங்கன்னு கேட்கலாம், அது வரும். இதுதான் பிரச்சனை. ஆனால் பொதுச் செயலாளர் பதவி தூக்கணும்னு யார் சொன்னது? எதுக்கு தூக்கணும்? யார் பரப்புறாங்க? அப்படிதான் சார் செய்திகள் வந்துகிட்டு. எது நான் கேட்குறேன், இது குறித்து துரைமுருகன் அவர்களே முதலமைச்சர், அதாவது திமுக தலைவர்கிட்ட கேள்வி கேட்குறாரு. இந்த மாதிரி தொடர்ச்சியாக திட்டமிட்டு ஒரு நாளிதழ், ஒரு தொலைக்காட்சி, ஒரு வார இதழ், யூடியூப் தொடர்ச்சியாக பரப்புறாங்களே, ஒரு மறுப்பு சொன்னா என்ன அப்படின்னு கேட்குறாரு. இந்த செய்தி உங்களுக்கு சொல்கிறேன், நடந்த விஷயத்த. அப்போ அவர் சொன்னது, முதலமைச்சர் திமுக தலைவர் சொல்கிறாரு, எதுக்கு நம்ம மறுப்பு சொல்லணும்? இல்லை நீங்கள் ஆர்எஸ் பாரதி விட்டு மறுப்பு சொல்லுங்கள், தொடர்ச்சியாக அது பண்ணுறாங்கன்னு கேட்குறாரு. சொல்கிறாரு, யாரோ ஒருத்தர் மறுப்பு, தப்பான செய்தி சொல்வதற்கு நம்ம ஏன் மறுப்பு சொல்லணும்? உண்மையிலே பொதுச் செயலை விட்டு நீக்க போகிறாருன்னா நான் கேட்குறேன், அவருக்கு உடல்நிலை சரியில்லை, வயது மூப்பு, பேச்சு குளறுகிறது, ஞாபக சக்தி குறைகிறது. இதுக்கு முன்னாடி கலைஞர் எப்படி இருந்தார்? தலைவராக இருந்தார். கடைசி காலத்தில் எப்படி இருந்தார்? செயல் தலைவர். தலைவர் பதவி அவர்கிட்ட தான் இருந்துச்சு, செயல் தலைவர் பதவி வந்து ஸ்டாலின் கிட்ட இருந்துச்சு. பேராசிரியர் அன்பழகன் எப்படி இருந்தார்? கடைசி வரைக்கும் பதவி அவர்கிட்ட தான் வச்சிருந்தாங்க. இந்த கலைஞர் காலத்துடைய ஒரே முகமாக பார்க்கப்படுகிற துரைமுருகனை பதவியிலும் தூக்குவதற்கு ஸ்டாலினுக்கு விருப்பம் இல்லையா? சத்தியமா கிடையாது. ஓகே, ஒரு நாடறிந்த முகம், ஒரு பாப்புலர் லீடர், கலைஞர் காலத்து ஆளு, இப்படி இருக்கும்போது அவர் தூக்க வேண்டிய அவசியம் என்ன? இப்போ இணை பொதுச் நீங்கள் ஒன்று சொல்லட்டுமா உங்களுக்கு? பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கும்போது பேராசிரியர் அன்பழகனிடம் இருந்த பல அதிகாரத்தை தலைவர் எடுத்துக்கொண்டார். இப்போ தலைவர் தெரியுமா உங்களுக்கு? பொதுச் செயலாளராக துரைமுருகன் வந்தார்ல, அப்போ அவருக்கு இருந்த அதிகாரம், பல அதிகாரம் தலைவருக்கு போயிடுச்சு. நீங்கள் சில
நீங்கள் எந்த அறிவிப்பாக இருந்தாலும் பொதுச்செயலாளர் பேரில் வரும். ஆமா. இப்போ நீங்கள் பொதுச்செயலாளர் ஆன பிறகு முரசொலி வால்யூம் இருந்தால், ஃபைல் வால்யூம் இருந்தால் எடுத்து பாருங்கள், எத்தனை இடத்துல தலைவர் இருக்கு பாருங்க. தேர்தல் பணிக்குழு ஆரம்பிச்சாங்கல்ல, உதயநிதி, நேரு, தங்கம் தினசுலாம், அந்த அறிவிப்பு யார் பேரில் வந்துச்சு? பொதுச்செயலாளர் பேரில் வந்துச்சா? சிஎம் பேர். ஃபைல் எடுத்து பாருங்க, ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்டு இருக்கு. அப்போ பொதுச்செயலாளர் இது வந்து திட்டமிட்டு எதிர்கட்சிகள் பாஜகவோ அதிமுகவோ அந்த கட்சியில் குழப்பம் என்னன்னா, அந்த கட்சியில் பொருளாளர் வந்து மாற்ற போறாங்க, ஏவேல் வரப்போறார். ஓகே, அந்த சண்டை இருக்கு. ஏவேல் அந்த இடத்துக்கு வந்தா அவருக்கு கீழே உட்காரணுமா, ஹைரார்க்கியில் பின்னாடி இருக்கணுமான்னு நேரு சண்டை போடுவார். அந்த சண்டை இருக்கு. நேரு எப்படி சமாதானப்படுத்த போறாங்கன்ற தகராறு இருக்கு. ஓகே, ஆனா பொதுச்செயலாளர் மாற்ற போகிறார் என்ற அந்த வதந்தி எப்படி கிளம்பிச்சுன்னு தெரியல. அதுக்கான அவசியம் கட்சியில் இல்லைன்றது என்னோட கருத்து. ஓகே, சரி. உதயநிதி அவர்கள் துணை பொதுச் செயலாளராக மாறுகிறார் என்றால் இளைஞரணி செயலாளர் பதவி யாருக்கு போக வாய்ப்பு இருக்கு? அதையும் சேர்த்து வச்சுக்கிறாரு. என்ன கஷ்டம் உங்களுக்கு? அது என்ன கஷ்டம்? வச்சுக்கலாமே. இப்போ ஸ்டாலின் கிட்ட வந்து இளைஞரணி பொறுப்பு இருக்கும்போது வேற பதவி வச்சுக்கலையா? அவர் வச்சிருந்தார்ல. ஓகே, பாருங்க, அதாவது யார்கிட்ட சுவாமிநாதன் ஒருத்தர் இருந்தார். யாரு? ஒரு அமைச்சர் இருக்காருல்ல. ஆமா, அவர் தான் இளைஞரணி செயலாளராக இருந்தார். அப்ப இருக்கும்போது அந்த கட்சிக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாது. எல்லாருக்கும் தெரியும். என்ன பேசு பொருள், என்ன விவாதம் நடந்தது, அந்த மாதிரி தான். ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆள்கிட்ட பதவி இருந்தால் அது வந்து விவாதத்துக்கு வரும். அவ்வளோதான். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப அறிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசிய நன்றி. நன்றி.